இந்த படத்தில் சாமி படத்தில் எல்லாத்தையுமே நாங்கள் படம்னு நாங்கள் கொடுக்கல, சாமியுடைய உபதேசங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு கவர்ச்சி தேவைப்படுது இல்லையா, அது படமாக தான் பயன்படுத்தே தவிர கீழே இருக்க சாமியுடைய உபதேசங்கள் தெரியாமல் போயிடுச்சு. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரசோதயாத். இது ஷண்முக காயத்ரி. இது இந்த படத்தில் போட்டிருக்கும். சரி, என்னதுன்னு சொல்லி சாமியை அர்த்தம் கொடுக்குறார். ஓம் தத்புருஷா வித்மகே என உள்ளே இருக்கிற தத்புருட சண்முகனை அறிவோமாக. ரெண்டாவது வார்த்தைக்கு அர்த்தம் மகாதேவாய் தீமகி, மகாசேனனை நினைப்போமாக, தியானிப்போமாக. மூன்றாவது வார்த்தை தன்ன ஷண்முக பிரசோதயாத், நம்மளது எண்ணத்தை அருமுகப் பெருமான் நிறைவேற்றி அருள்க. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கரெக்டாக கவனித்து பாருங்களேன். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே வேகமாக போகிறாங்க. இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது சுவாமியுடைய 2வது சித்தாந்த நூலுன்னு சொன்ன தகராளி ரகசியத்தில் கடைசியாக குரு சீடனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதாவது சித்தாந்த நூலில் அதுதான், குரு பேசுவார், சீடன் கேட்பார். அந்த வகையில் குரு முதல்ல பரிபூரண போதத்தில் சரவண பவாய் நம்ம 6 சொன்னதை சொல்லிட்டேன். இதில் ஒரு காயத்ரி கொடுக்குறாரு சுவாமி தகராளி ரகசியத்தில். இதில் கொடுத்துருக்குறேன். இப்போது உள்ளே இருக்கிற அவங்க ஆன்மாவில் இருக்கிற அந்த முருகனை நினச்சி, அந்த முருகன்கிட்ட இவங்க தியானித்து, அந்த முருகன்கிட்ட இவங்க கேட்டால் அவங்க எண்ணத்தை நிறைவேற்றி அருள்வார். இதுதான் அதில் அர்த்தமாக வருது. அதை சொல்லிவிட்டு ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லலாம். ஐம் சரவண பவாய சொல்லலாம். ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரசோதயாத் சௌம் சரவண பவாய நமக. இதை சொன்னால் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக ஆகிட போகுது. அவங்களுக்கு ஈஸியாக குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கணும்னு இதில் நிறைய பேர் கேள்வி எடுப்பு. 8 விதமான கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அதில் இந்த இதில் 8 விதமான கேள்விகளுக்கு சாமியில் பதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி எடுக்கும்போது இதை எடுத்தேன். நிறைய பேருக்கு குழந்தை வேணும்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுலபமானது அவங்க உடம்பு போய் டாக்டர்னு செக் பண்ண போகிறீங்க. அப்போ அது சுலபமான விஷயம். இந்த காயத்ரி இப்படி சொல்லி அவங்க உடம்பு சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ சௌம் சரவண பவாய் நமகன்ற மந்திரமே உடம்பு குணப்படுத்துது. அதுக்கு முன்னாடி இந்த காயத்ரியை போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா உடம்பு குணமாக போகுது. அதுக்குரிய வாய்ப்புகள் வரும். நான் குழந்தை பிறப்பை பற்றி ஒரு இது எடுத்தேன். என்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 89லேருந்துன்னு வச்சிங்களேன், இல்லை 90லேருந்து வச்சிங்களேன், எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குன்னா ஜாதகம் பார்த்து பாம்பன் சாமி பற்றி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60-70 குழந்தைகள் பிறந்திருக்கு. இன்றைக்கி அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி 26 வயசாகுதா, இன்னும் 26 வருஷம் 27 வயசாகுது. அந்த குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி அதுவும் குழந்தை பிறந்திருக்கு. இன்றைக்கி ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இருக்குது, இலங்கையில் இருக்குது குழந்தைங்க, இன்னும் கோயம்புத்தூரில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் நிறைய வெளிநாடுகள்லேயும் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 டெக்னிக் இருக்குது. நீங்கள் எந்த டெக்னிக்கில் போகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலாம். அப்போது முதல்ல உடம்பு குணமாகணும். இது டாக்டர் அம்மாலாம் அப்போல்லாம் உட்கார வச்சுட்டு கோஷ் ஹாஸ்பிட்டல் சீப் டாக்டர் அவங்க நான் ஒரு பெண் உட்காந்து நேரடியாக பேசுவோம். மிட் நைட் 11 மணிக்கு பேசியிருப்போம். அந்த அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் மாம்பழம் ஜாதகம் பார்த்துட்டு பேசியிருக்கிறேன். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பயே சொல்லியிருக்காங்க, சார் 40 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணும்போது பிரச்சனையாக இருக்குது, தாய்க்கோ மகளுக்கோ எப்படின்னு பிரச்சனை ஆகிடுது. அதனால் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த யோசனையை சொல்லுங்கன்னே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த சிரமத்தை டெலிவரி கோஷ் ஹாஸ்பிட்டல் சீஃப் சூப்பரண்ட் பார்த்து அந்த டெலிவரியை பார்த்து வருத்தப்பட்டிருக்காங்க. அதனால் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இதிலேருந்து தவிர்த்துடுங்க. இது பெஸ்ட்டு. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க 35 வயசுல இருக்கவங்க இதில் நீங்கள் வாங்க நுழைங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ரகசியங்களை
நான் வந்து பல விதங்களில் சொல்லித்தரேன். ஜோதிட விதமாகவும் சொல்ல முடியும், மருத்துவ விதமாகவும் சொல்ல முடியும். நான் அதுலேயும் தலைவராக பொறுப்பு என்னை போட்டிருந்தாங்க 81லேருந்து. அதுலேருந்து அவங்க மூலமாக சிலதை நான் சொல்ல முடியும். பல டாக்டர்கள்கிட்ட தொடர்புடையதுன்னு சொல்ல முடியும். ஆன்மீக ரீதியாக பாமன்சாமி ரீதியாகவும் சொல்ல முடியும். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே பார்த்துன்னு போகிறதா, இது எல்லோரும் பகிர போகிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல ஐடியா பண்ணிங்க. இது நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். எது நம்ம இன்றைக்கி தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ நாளைக்கு அது தேவைப்படுது. அதனால் இது ஒரு 10 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்கள வாழ்த்துவாங்க, உங்கள் வீட்டில் வேறு ஒரு நல்ல ஒரு மங்கள ஒலி கேட்கும். அதனால் இதை வந்து இந்த நிகழ்ச்சிகள் வர்றது எல்லாமே விதை நெல் ஆக வேண்டும் என்பது, இது குழந்தைகள்ங்கிறது ரொம்ப தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போ நம்ம வளரும் பூமிக்கு இது தேவை. அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முன்னாடி ஒருத்தர் ஒரு கேள்வியில் கேட்டிருக்காரு, தாய் வந்து வீட்டில் காணவில்லை, அவங்கள எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல, அது என்ன மந்திரம் சொல்கிறேன்னு கேட்டிருக்காரு. பாம்பன் சாமி காலத்தில் ஒரு குடும்பம் இருந்த தொட்டு அவங்க அதெல்லாம் அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்க வரலையே என்னமோ அதை எழுதலை. ஆனால் அதில் வந்து ஒன்று செய்யலாம், க்ளீம் சரவண பவாய நமக்கு எழுதியிருந்தாலே குழந்தை அந்த தாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜன ஆகர்ஷணம் தானே. ஆனால் நம்ம கிராமங்கள்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாடு காணாமல் போயிடும். வெளியே போய் பயிர் மேய்ஞ்ச மாடை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க எங்கேயாவது, அந்த மாடு திருப்பி வராது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் இருக்குது. வீட்டில் ஒரு தண்ணியில் ஒரு இரும்பு கம்பி போட்டால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. வீட்டில் வாசலில் ஒரு தண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுடுங்க, ஒரு இரும்பு கம்பி எடுத்து போடுங்க. உயிருள்ள ஜீவன் எங்கே இருந்தாலும் அதனுடைய தகவலாக ஃபோன் மெசேஜ் உங்களுக்கு உடனடியாக வரும். இது வந்திருக்குது. அதில் இந்த சுலபமான டெக்னிக் இது நீங்கள் பண்ணலாம். மாடுகள்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க, வந்துடும். மாடுகள் அப்படி தான் வந்திருக்குது. இதே போல் சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டு கோச்சின்னு தற்கொலை பண்ணிக்க போன பெண்ணு அந்த அந்த குடும்பத்தில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்களுக்கு இது மாதிரி ஒரு வழி சொல்லித்தரேன். அந்த பொண்ணு கரெக்டாக திரும்பி வந்துடுச்சு, ரிவர்ஸில் வரும். இதே போல் ஒரு பையன் இங்கே இருக்க ஒரு நர்ஸோட பையன், அவங்க இதே போல் அழுதாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு சொன்னேன், அதே போல் அவங்க பண்ணினாங்க, அந்த பையனை வந்திருக்கிறான். இது நிறைய பேர் வந்திருக்கு. நான் 2 ஞாபகம் இருந்து சொல்லித்தரேன். ஒன்று இல்லை, பெரிய விஷயம். ஒரு இரும்பு, ஒரு தண்ணி, ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, ஒரு வாளியில் தண்ணி, ஒரு இரும்பு எடுத்து போட்டுடணும். நீங்கள் தினம் உட்காந்துட்டு இந்த க்ளீம் சரவண பவாய் நமக்கு சொல்லுங்கள், இல்லை ஷண்முக கவசம் படிங்க. வீட்டில் உட்காந்து விளக்கேற்றி ஷண்முக கவசம் படிங்க. அவங்க நினைவேலைகளை வரும் பொழுது இது வந்து சேர முடியும். இது வந்து சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான ரகசியங்களை ஒன்று. எண்ணம், சொல், செயல் அப்படின்னு கொடுப்பாங்க. எண்ணம், சொல், செயல் அப்படின்னா பாருங்கள், ஒருத்தருடைய எண்ணம் இதே நேரத்தில் அவங்க நினைப்பாங்க, உங்களுடைய சொல் இதே நேரத்தில் அவங்களுக்கு வார்த்தை மந்திரமாகும். உங்களுடைய செயல், அம்மா வரணும்னு நினச்சி வந்து இரும்பு கம்பி தூக்கி போட்டிருக்கீங்க, அந்த செயல் அவங்கள இட்டுன்னு வந்துடும். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற அத்தனை வசதிகளும் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு வந்தது தான். அவங்கள்ட்ட என்ன நினச்சிது, இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி டேபிள் வைக்கணும், இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணணும், இந்த மாதிரி யூடியூப்பில் வரணும், இந்த மாதிரி வண்டியில் போகணும், இது என்னென்ன நினச்சாங்களோ அதெல்லாம் ஒருத்தர் செஞ்சாங்க. நம்ம இன்றைக்கி ஒருத்தர் அதை அந்த பிறவியில் முடியாது, இந்த பிறவியில் வந்து அனுபவிச்சுன்னு இருக்கணும். நம்ம தான் அது அன்றைக்கி நினச்சதும், நம்ம தான் இன்றைக்கி அனுபவிக்கிறதும். இன்னும் நம்ம இன்னும் சாமியுடைய கடைசி மோட்சத்துக்கு ஒரு கொள்கைக்கு போக முடியாமல் இருக்கிறோம். அதனால் இந்த குழந்தை பிறப்புங்கிற விஷயம் ஒரு 34-40 விஷயமா இருக்க தொட்டு கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு, சாமி இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் மனசுக்குள்ளே உறுத்துது, நான்வெஜ் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறது அவருக்கு உறுத்துது. ஆனால் அவர் தவிர்க்க முடியாமல் அவர் கேட்குறார். அப்போது இது எல்லாருமே இன்றைய நிலையில் உலகத்தில் இப்படி தான் போய்கின்னு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா
இந்த தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொள்கையாக வாழ்ந்துன்னு இருக்காங்க நிறைய பேர். இதை நீங்கள் எனக்கு இதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கடந்த வகுப்பு திரௌபதி அம்மன் கோயில் நடத்தும் பொழுது இந்த விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டேன், சொல்லாமல் வந்துட்டேன். எனக்கு என்ன சொல்ல வந்தேன், நான் நினைக்கிறேன் ஏன் இதை சொல்லலை, இந்த கம்ப்ளீட் பண்ணாமல் வரேனே, டைம் 9 ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணாமல் வரமே, இன்கம்ப்ளீட்டாக இருக்குதே, இது எப்படியாவது ஜிகிட்ட சொல்லணுமே, எப்படி சொல்ல போகிறேன்னு நினச்சேன். என்னை சொல்ல வைக்கிறதுக்கு இல்லை, இதை கேட்டதுக்கப்புறம் சொல்லணுங்கிறதுக்காக அது நிறுத்தி வச்சுருக்கார் சாமி அன்னைக்கு. அப்போது மொத்தமே பிரகதீஸ்வரன்ற ஒருத்தரால் சொல்ல முடியாது, மொத்தம் ஜியால் அனுப்ப முடியாது. மொத்தமே இறைவனே நடத்துகிறாரு, இறைவனே இது உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாரு, இறைவனே உங்களை பார்க்க வைக்கிறாரு. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இறைவன் கொடுத்த பொருளை எல்லாருக்கும் கொடுக்கணும். உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு போய் சேரணும். பாம்பன் சாமி பக்தர்கள் 10 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் இருக்காங்க. மலேசியாவிலாம் இருக்கிறாங்க. ஜப்பானில் தான் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அதில் நீங்கள் 10 லட்சம் பேருக்கு இது போகணும். இது 20,000 பேருக்கு நீங்கள் போயிருக்குதுன்னா அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் எனக்கு 10 லட்சம் பேருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அத்தனை பேரும் விதை நெல் ஆகணும், அதுக்கு பயிற்சி எடுக்கணும். அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த சாமியை எப்படியாவது கெட்டியாக பிடிச்சி தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் இது கேட்குறாரு. வேல்மாறல் வகுப்பு போன வாரம் நடத்தியிருக்கிறேன். அந்த வேல்மாறல் வகுப்பில் நடத்தும் பொழுது அதில் அந்த புக்லேயே போட்டிருக்கிறேன், 4 நிலைகள்னு போட்டிருக்கிறேன். முதல்ல விலங்கு நிலை, 2வது மனித நிலை, 3வது தேவநிலை, 4வது இறைநிலையும் போட்டிருக்கிறேன். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு போய் 8வது நிலைக்கு போயிட முடியாது. 8 படி தான் பராசரர் கொடுக்குறாரு. அப்போது நம்ம முதல் எந்த இடத்துல பதஞ்சலி முனிவர் கொடுக்குறது 8 நிலை. அப்போது முதல் நிலையை நம்ம என்ன விலங்கு நிலை இதில் கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க, விலங்கு நிலையத வாழ்க்கை தான் கொடுக்குறாங்க. செவ்வாய் யந்திரம் அதெல்லாம் முடிச்சிருக்கிறேன். இங்கே 2 செவ்வாய் மண்டலம், மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் செவ்வாய் மண்டலம்னு சொன்னேன். மணிப்பூரகமும் அநாகதமும் சூரிய மண்டலம்னு சொன்னேன். விசுக்தியும் ஆஞ்ஞாவும் சந்திர மண்டலம்னு சொல்கிறேன். திருமூலர் சொல்கிறாரு சகசிராவும் துவாதசந்தமும் இறைநிலை. இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா இப்போது செவ்வாய் மண்டலத்திலேயே வாழற வேண்டிய நிலை என்ன, அந்த அந்த 2 மண் பூதமும் நீர் பூதமும் அது என்ன பண்ணும், மூலாதார சக்கரமும் விசுக்தி சுவாதிஷ்டான சக்கரமும் என்ன பண்ணும், சுவை அறிவு இனவிருத்தி அறிவு இதுதான் பண்ணும். அப்போ விலங்கு வாழ்க்கை தான் வாழ்ந்துன்னு இருக்கும். அந்த சக்கரத்தில் வாழறவங்களுடைய நிலை என்னங்க, சாப்பிடணும் இனவிருத்தி பண்ணணும், சாப்பிடணும் இனவிருத்தி பண்ணணும். இதுக்காக பிறந்தமா நம்ம அதுலேருந்து மனித வாழ்க்கைக்கு மேலே வரணும் இல்லைங்களா. அந்த இதில் இந்த விலங்கு வாழ்க்கையிலேருந்து செவ்வாய் மண்டலத்திலேருந்து சூரிய மண்டலத்துக்கு எப்போ மேலே ஏறுறமோ அப்போ தான் நம்ம மனித வாழ்க்கை வரும். அதனால தான் அன்றைக்கே அதை சொன்னேன். இதெல்லாம் விலங்கு விலங்குகளுக்கும் பேர் கால்நடைன்னு தான் பேர், காலால் தான் நடக்குது. மனிதனுக்கும் பேர் காலால் தான் நடக்கிறான், ஆனால் கால்நடைன்னு சொல்லக்கூடாது. அவன் நடத்தை சரியில்லைன்னு சொல்கிறாங்க, மனதால் நடக்கிறான் அப்படின்னு சொல்ல. மனம் என்பது இந்த 4வது சக்கரத்தில் வச்சு நிறுத்துகிறாங்க. அப்போது இந்த 4வது சக்கரம் 3வது சக்கரம் 4வது சக்கரத்துக்கு வரும்பொழுது தான் சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலத்துக்கு வரும்பொழுது தான் அவன் இதெல்லாம் யோசிக்க முடியும். இப்போ அவர் இதை பார்க்குறதுக்கு புண்ணியம் கிடச்சிது, ஆனால் இப்போ மறுபடியும் திருப்பி விலங்கு வாழ்க்கைக்கு அதான் சொன்ன மனிதன் குரங்காகிறான், மறுபடியும் திருப்பி மனிதன் தேவனாகணும். அப்போது கொஞ்சம் ஒரு சுவையை குறைச்சிக்கிடணும். ஏன்னா அது சாமியோட வரலாறுல அது பின்னாடி வருது, அடுத்து சொல்கிறேன். அப்போது நீங்கள் மனிதன் விலங்கு வாழ்க்கையிலேருந்து செவ்வாய் மண்டலம் 2 சக்கரம், அதுலேருந்து மேலே ஏறணுங்கிறத 2 சக்கரம் மனித வாழ்க்கை, அதுக்கும் மேலே இறைநிலை தேவநிலை வாழ்க்கை சந்திர விசுக்தி சக்கரமும் ஆங்ஞா சக்கரமும். இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் சாமிக்கு தொண்டு செஞ்சு சாமி மூலமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்காக பாம்பன் சாமி அனுகிரகம் பண்ணும் பொழுது நம்மள்ட தொடர்புகள் என்னைக்காவது கிடைக்கும் பொழுது அப்போ இதுக்கெல்லாம் வேறு டெக்னிக் நிறைய சொல்லித்தர முடியும். இது உடனே அது கிடைக்குமானா அது அனுகிரகம் அவங்கள பொறுத்தது.
யார் யார் எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த சக்கரை இப்போது அவருடைய கேள்வி வந்து மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுது நான்வெஜ் சாப்பிடலாமா, இது அவர் விலங்காகவே வாழ்ந்து இப்படியே முடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவருடைய வாழ்க்கை. அவர் மனிதன் ஆகணும்னு அவர் முயற்சி பண்ண விரும்பினார்னா சூரிய மண்டலத்துக்கு வரத்துக்கு திருமலை சொன்ன சூரிய மண்டலத்துக்கு மேலுக்கு வரணும். அதுக்கும் மேலே ஒரு நிலை இருக்குது, அது தேவநிலை. அதுக்கும் மேலே ஒரு நிலை இறைநிலை, அதுதான் 6ஆக வரும். அதுதான் சுடர் பரிதி ஒழிப்ப, நில ஒழுக்குமதி ஒழிப்ப, அலை அடக்கு தடல் ஒழிப்ப, ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். இந்த 6ஆக வரும் புத்தரெலாம் காமிச்சது இப்படி தான். இது எல்லாருக்குமே வரும். எல்லா உயிர்களுமே இது மாதிரி பிரகாசிக்க வைக்க முடியும். இப்போ கேட்குறவர் இன்னும் சீக்கிரமாக பிரகாசிக்க முடியும். அப்படி இருந்தாலும் கேட்பார். நிறைய பேர் கேட்கறது யோசனை பண்ணி அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துன்னு போயின்னே இருப்பாங்க. ஆனால் இவர் கேட்டுட்டார். அதெல்லாம் அவருக்குரிய பதிலாக இந்த வாழ்க்கையை இதை சொல்கிறேன். இப்போ இதிலே நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு பாம்பன் சுவாமிகள் சிக்கனரசையன் அப்படின்ற ஊர், சிக்கனரசையன் பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போகிறாரு. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் போயிருக்காரு. சாப்பிடணும். இவர் ஒரு வேளை சாப்பிட்றவர். ஒரு வேளை சாப்பிட்றவருக்கு அங்கே சாப்பாடுக்கு ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அவன் வருமானம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை சாப்பிடுவார். இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சாமி அந்த வீட்டில் சாப்பிட உட்காந்துட்டு திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உள்ள சாப்பாடு நடந்துன்னுக்குது. இவர் திண்ணையில் உட்காந்துருக்காரு. திண்ணையில் சுகத்தில் மூட்டுப்பூச்சி ஓடிடுது. மூட்டை பூச்சி ஓடுதே, டே அந்த பையனை அவங்க வீட்டு பையனை கூப்பிட்டுட்டே இந்த மூட்டுப்பூச்சியை எடுத்து வெளியே விட்டுறா அப்படிக்கா, செடி பக்கமாக விட்டு விடுறான்னுக்கார். அவன் என்ன பண்ணியிருக்கான், செவத்தில் நசுக்கிட்டான். ஐயோ இந்த வீட்டில் ஒரு இழவு நடந்து போச்சு, நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் சொல்லி சாப்பிடவே இல்லை. அவங்க வருத்தப்படுறாங்க, சாமி எப்படியாவது சாப்பிடுங்க. சாப்பிடவே முடியாது. நான் ஒரு இழவு நடந்த வீட்டில் நான் சாப்பிடக்கூடாது. ஒரு உயிர்னால் அந்த உயிருக்குள்ளே மூட்டை பூச்சி உயிருக்குள்ளே முருகன் தான் இருக்குது. சாமி கொள்கை. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து நைட்டு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு மறுநாள் மதியானம் 12 மணியாக சாப்பிட்ருக்கார். ஒரு மூட்டை பூச்சி தன் கண்ணெதிர்க்க இறந்து விட்டதனால அது கொலை புரிந்த இடம், அந்த இடவு நடந்த வீடு, இங்கே நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்த ஒரு தீவிரமான ஒரு பக்குவமான ஒரு ஞானி. அந்த கொள்கையில் வாழ்ந்த அவருடைய வரலாறை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுன்னு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அவர் சொன்னதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்கிறோம். அப்போது நம்ம எப்படி நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கிடணும். அது மட்டும் இல்லை, தலையில் பேன் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, இதெல்லாம் உற்பத்தி ஆனால் தானே நீங்கள் கொலை பண்ணுறீங்க. பேனே உற்பத்தி ஆகாமல் இருக்குன்னு ஒரு மருந்து கொடுத்துருக்காரு. நான் அதையும் உங்களுக்கு அடுத்த ஒரு சமயத்தில் அந்த பேன் மருந்து எப்படிங்கிறது சாமி ஜீவயாதனா வியாசத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மாதிரி அதுக்கெல்லாம் வாழ்ந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா பலம் அதிகம்னு நினைக்கிறாங்க. உடம்பு பலம் அதிகமாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமி அது ஒரு மறுக்கிறார். நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும்தான் சிங்கத்துடைய வேலை. சிங்கம்னு நான்வெஜ்ஜு தான் சாப்பிடும். யானை சைவம் தான் சாப்பிடும். இதில் நான் எதுவும் சொல்லலைங்க, பாம்பன் சாமி சொன்னது தான் சொல்லிகிட்ருக்கேன். யானை சாப்பிட்றது வெறும் சைவம், சிங்கம் சாப்பிட்றது நான் அசைவம். யானைக்கு பலம் அதிகமாக, சிங்கத்துக்கு பலம் அதிகமாக. ஜீவயாதன வியாசத்தில் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நான்வெஜ் சாப்பிட்டா பலம் அதிகம்னா அப்போ சிங்கத்துக்கு தானே பலம் அதிகமாக இருக்கணும். ஆனால் யானைக்கு தானே பலம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கவனித்து பாருங்கள், யானைக்கு பலம் அதிகமாக, சிங்கத்துக்கு பலம் அதிகமாக. நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டு கேட்டு பாருங்கள். அடுத்தது இன்னொன்று கவனித்து பாருங்கள்,